தமிழ்நாட்டில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குரோம்பேட்டை GST சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர். தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், சேலையூர், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு, மதுராந்தகம், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், படாலம், மேல்மருவத்தூர், சித்தாமூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சென்னை ECR மற்றும் OMR உள்ளிட்ட புறநகர் பகுதி முழுவதும் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகனங்களை ஓட்டி சென்றனர். மேலும் திடீர் மழையை எதிர்பாராததால் பணி முடிந்து வீடு திரும்பிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். காஞ்சிபுரத்தில் இரவு நேரத்தில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்று வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் கடும் அவதிப்பட்டனர். செவிலிமேடு, ஒரிக்கை, சிறுகாவேரிப்பாக்கம், கீழம்பி, தாமல், பாடுச்செட்டிச்சத்திரம், காரை, ஏனாத்தூர், களியனூர், நத்தப்பேட்டை, தேனம்பாக்கம், களக்காட்டூர், குருவிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், வேப்பனஹள்ளி, பர்வூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு 7 மணிக்கு தூறலோடு தொடங்கிய மழை பின்னர் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த காற்றுடன் கூடிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெமிலி, பணப்பாக்கம், புன்னை கீழ்வீதி, சயனாபுரம், கீழ்வெங்கடாபுரம், ஆட்டுப்பாக்கம், சேந்தமங்கலம், பல்லூர், திருமால்பூர், தக்கோலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 வீலர்கள் மழை நீரில் மூழ்கின. புதுப்பேட்டை சாலையில் ரயில்வே பாலத்தின் கீழ் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மங்களம், வேடந்தவாடி, பூதமங்கலம், கருமாரப்பட்டி, எறும்பூண்டி, கொத்தந்தவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்களும், விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். வேங்கிக்கால், அடி அண்ணாமலை, ஆடையூர், அத்தியேந்தல், தேனிமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக பெய்த கனமழையால் சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர், சேந்தமங்கலம், வண்டாம்பாலை, விளமல், தண்டலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழை நெற்பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குடியாத்தம் நகர சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியதால் துர்நாற்றம் வீசியது. மேலும் சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிப்பட்டனர். சென்னையில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த கனமழையால் போரூர் அருகே ஐயப்பதாங்கல், பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் மழைநீர் குளம்போட தேங்கி நின்றது. இதனால் இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நிற்கவே வாகன ஓட்டிகள் தள்ளி சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் காட்டுப்பாக்கம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னையில் படப்பிடிப்பு தளத்தில் நீர்ச்சத்து குறைந்து மயக்கமடைந்த ரோபோ சங்கரை மீட்ட படக்குழுவினர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் நேற்று இரவு 9 மணியளவில் உயிரிழந்தார்.
திரைப்பட நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கர் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் என்றும் ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலையுலகினருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். ரோபோ சங்கர் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரது பதிவில், மறைந்த ரோபோ சங்கர் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராகவும் இருந்து வந்ததாக குறிப்பிட்டு, தனது தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்து ரசிகர்களை ஈர்த்தவர் ரோபோ சங்கர் என புகழஞ்சலி தெரிவித்திருக்கிறார். மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை வடசரவாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு நள்ளிரவில் ரோபோ சங்கரின் உடல் கொண்டு வரப்பட்டது. அதனையடுத்து முதல் ஆளாக ஓடோடி வந்த உதயநிதி ஸ்டாலின் ரோபோ சங்கர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதேபோல நடிகர் தனுஷும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ரோபோ சங்கர் மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகர் கார்த்தி, நடிகை வரலட்சுமி சரத்குமார், இயக்குனர் வெங்கட் பிரபு உட்பட திரையுலகினர் பலரும், அண்ணாமலை, செல்வ பெருந்தகை, அன்புமணி, பிரேமலதா, திருமாவளவன் உட்பட அரசியல் கட்சி தலைவர்களும் துக்கத்தை பகிர்ந்து கொண்டனர். உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன் என ரோபோ சங்கர் மறைவுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதேபோல எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இழந்துவிட்டதாக நடிகர் சிலம்பரசன் வேதனை தெரிவித்திருக்கிறார். ரோபோ சங்கரின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெற உள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை வடசரவாக்கத்தில் உள்ள மயானத்தில் மாலை 4:30 மணியளவில் குடும்பத்தினர் முன்னிலையில் இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அடக்கம் செய்யப்பட உள்ளதாக ரோபோ சங்கரின் மருமகன் கார்த்திக் தெரிவித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு காரில் திரும்பிய போது முகத்தை மறைத்ததாக கூறுவது தவறு என எதிர்க்கட்சித் தலைவர் EPS விளக்கம் அளித்துள்ளார். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும், கைக்குட்டையால் முகத்தை துடைத்ததை தவறாக திரித்து முகத்தை மறைத்தது போல் காண்பித்து விட்டதாகவும் தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முகாமிற்கு மனுக்கள் அளிக்க வந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர், மனு கொடுத்தவர்களின் குறைகளை உடனே நிறைவேற்றி அதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை கூட்டணியில் அமமுக இணைய வாய்ப்பே இல்லை என டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலை தன்னை தூண்டிவிடுவதாக கூறுவது அபத்தம் என்றும், தன்னை யாராவது தூண்டிவிட முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் ஒரு இழிச்சவாயன் இருக்கின்றான், அவன் தாம்தான் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சொத்து வாங்கியது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், சொந்தமாக சம்பாதித்து நிலம் வாங்கினால் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். சந்தை மதிப்பை விட அதிக விலைக்கு நிலத்தை வாங்கியதாகவும் 3.5 கோடிக்கு கடனாளியாக இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். இன்னும் 2 வாரத்தில் சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சீர் செய்யவில்லை என்றால் மக்களை திரட்டி பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிரச்சாரம் செய்த அவர், மருத்துவமனையில் போதிய மருந்துகளும் மருத்துவர்களும் இல்லை என குற்றம் சாட்டினார். பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளுக்கு ஓட்டு போடும் மக்களை குறிவைத்து அவர்களின் வாக்குகள் திருடப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின, சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை திருட சில சக்திகள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருப்பதாக பகீர் புகார் தெரிவித்தார். மாநிலமாக வாக்குகளை திருடுவது யார் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு நன்றாகவே தெரியும் என ராகுல் காந்தி பகிரங்கமாக புகார் தெரிவித்தார். வாக்கு திருட்டு பற்றிய உண்மை தெரிந்தும் கூட நடவடிக்கை எடுக்காமல் ஜனநாயக படுகொலையாளிகளை தேர்தல் ஆணையர் பாதுகாத்து வருவதாக அவர் கண்டனம் தெரிவித்தார். கர்நாடகாவில் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது குறித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி மறுத்திருக்கிறார். அனந்த் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் நீக்கத்திற்கான 6018 விண்ணப்பங்களில் 24 மட்டுமே உண்மையானவை என்றும், மீதமுள்ள தவறான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அதிகாரி விளக்கமளித்திருக்கிறார்.
அதானிக்கு எதிராக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்த குற்றச்சாட்டில் எந்த ஆதாரமும் இல்லை என பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த நிதி முதலீட்டு ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் இந்தியாவின் அதானி குழுமம் கணக்குகளில் முறைகேடு செய்து பொய்யாக வெளியிட்டு வருவதாக பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என செபி உறுதி செய்ததை அடுத்து தவறான கதைகளை பரப்பியவர்கள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கௌதம் அதானி வலியுறுத்தியிருக்கிறார். வெளிப்படைத்தன்மைக்கு எப்போதும் அதானி நிறுவனம் முக்கியத்துவம் அளிக்கும் என தெரிவித்த அவர், புனையப்பட்ட அறிக்கையால் முதலீட்டாளர்கள் இழப்பை சந்தித்து வேதனை அடைந்தது வருத்தம் அளிப்பதாக கூறினார். இந்து மத நம்பிக்கையை கேலி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அனைத்து மதங்களையும் தான் மதிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக விஷ்ணு சிலையை புனரமைப்பது குறித்து தனிநபர் தாக்கல் செய்த மனுவுக்கு கடவுளிடமே சென்று கேளுங்கள் என தெரிவித்த தலைமை நீதிபதியின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்தியாவில் கோடீஸ்வர குடும்பங்களின் எண்ணிக்கை 8,70,000 உயர்ந்திருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த பட்டியலில் 1,78,000 கோடீஸ்வர குடும்பங்களை கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிரா முன்னணியில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து 79,800 கோடீஸ்வர குடும்பங்களோடு டெல்லி 2வது இடத்திலும் 72,600 கோடீஸ்வர குடும்பங்களோடு தமிழ்நாடு 3வது இடத்திலும் உள்ளது. ஹிமாச்சலில் பெய்த கனமழையால் தானும் பாதிக்கப்பட்டதாக தொகுதி மக்களிடையே MP கங்கனா ரணாவத் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சுமார் 20 நாட்களுக்கு பின்னர் கங்கனா ஆய்வுக்கு வருவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது தானும் இங்கே ஒரு உணவகம் நடத்தி வருவதாகவும் அங்கு வெறும் 50 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரம் ஆனது எனவும் கூறி அனுதாபத்தை தேடினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டத்திற்கு எந்தவித நலத்திட்டங்களும் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிய கோரிய மனு மீதான இறுதி விசாரணை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 2021 முதல் 2023 வரை மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிமுக முன்னாள் நிர்வாகியும் பத்திரிகையாளருமான மருது அழகுராஜ் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். நமது MGR நமது அம்மா பத்திரிகைகளின் ஆசிரியராகவும் அதிமுக செய்தி தொடர்பாளராகவும் இருந்த அவர் EPS OPS பிரிந்தபோது OPS அணியில் பயணித்தார். பின்னர் அங்கிருந்து விலகிய மருது அழகுராஜ் அதிமுக என்ற கட்சியே தற்போது இல்லை என்று கூறினார். உடனான கூட்டணி அதனையும் தாண்டி புனிதமானது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கூறியிருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், நீதி கட்சியில் இருந்து வந்தது திமுக என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி பெயரிலும் நீதி உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். நாகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இருசக்கர வாகனத்தில் சென்றவாறு ஆய்வு செய்தார். கடந்த வாரம் திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் நாளை நாகை மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருவாரூர் தெற்கு வீதியில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வதற்காக 25 நிபந்தனைகளோடு மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் பிரச்சாரத்தை இடையிலேயே நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தவிக தலைவர் விஜய் வீட்டு மாடியில் அமர்ந்திருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு வளையங்களை தாண்டி மொட்டை மாடிக்கு சென்றது எப்படி என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவலம்பேட்டை அரசு பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த மாணவ மாணவிகளிடம் பேசிய அவர், உணவின் தரம் மற்றும் விநியோகம் செய்யப்படும் நேரம் உள்ளிட்டவற்றை கேட்டு சிறிது நேரம் உரையாடினார். தன்னுடைய படிப்பு மற்றும் ஆற்றலுக்கு உதயநிதிக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாரிசு அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கி வைத்துள்ளனர் என்றார் காட்டமாக.
சென்னையில் 2 வழக்குகள் தொடர்பாக ஒரே நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 200 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பாக சசிகலா பினாமி நிறுவனமான மார்க் குரூப் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் ராமகிருஷ்ண ரெட்டி தொடர்புடைய இடங்களிலும் நகைக்கடை அதிபர் மோகன்லால் கத்தாரி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் நடத்திய பேரணியில் பலரும் குழந்தைகளோடு கலந்து கொண்டனர். மாநகராட்சி 4, 5, 6, 7 ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை எழும்பூர் ரமடா ஹோட்டலில் இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை பேரணி நடத்தினர். திமுக வட்ட செயலாளரால் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய 1350 டன் யூரியா உரமூட்டைகள் மதுரை குட் ஷெட்டில் தேங்கி கிடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. திமுக வட்ட செயலாளர் செந்தில் லோட்மேன்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு யூரியா மூட்டைகளை லாரிகளில் ஏற்றவிடாமல் தடுத்ததாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையை அடுத்த மதுரவாயல் அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வேளாண் துறை அதிகாரி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான ராகேஷ் என்பவர் பேருந்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் அவரை மடக்கி பிடித்த மாணவியும் சக பயணிகளும் சரமாரியாக அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். சென்னை திருவொற்றியூரில் மதுபோதையில் இளைஞர் ஓட்டி சென்ற ஷேர் ஆட்டோ கவிழ்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அண்ணாமலை நகரைச் சேர்ந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் ராயபுரம் பகுதியில் உள்ள நண்பரின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு சக நண்பர்களோடு வீடு திரும்பினார். அப்போது முன்னால் சென்ற ஆட்டோவை முந்த முயன்ற போது சென்டர் மீடியனில் மோதி அவரது ஆட்டோ கவிழ்ந்தது. புதுக்கோட்டையில் டீ கடையில் திருடிவிட்டு மளிகை கடையில் ஷட்டரை கோடு சரியாக மூடாமல் திருட முயன்ற இருவரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். டீ கடையை திறந்து அதில் இருந்த சில்லறை காசுகளை திருடிய இருவர் மளிகை கடையின் ஷட்டரை இரும்பு ராடால் உடைத்து திருட முயன்ற போது சிக்கினர். கேட்கும் இடத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகளை இன்று கொடுக்கும் அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது திமுக தான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமையுடன் கூறினார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதலமைச்சருக்கு பக்கபலமாக மாற்றுத்திறனாளிகள் இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தந்தையின் ஒப்புதலை வற்புறுத்தாமல் சிறுவனுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யும்படி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருவள்ளூரை சேர்ந்த 13 வயது சிறுவன் ஜோஷ்வா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தந்தையின் கையெழுத்து கேட்டனர். கன்னியாகுமரியில் கடல் அரிப்பால் சேதமடைந்துள்ள கடற்கரை சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொத்தவிளை, பள்ளம், சங்குத்துறை உட்பட கடற்கரை கிராமங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கடற்கரை சாலை பல ஆண்டுகளுக்கு முன்பு கடல் அரிப்பால் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை புதுப்பிக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரில் ரகசிய அறை அமைத்து புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 120 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது புதுச்சேரியில் இருந்து காரில் மது பாட்டில்களை கடத்தி வந்த தீர்த்தாம்பாளையத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரனை கைது செய்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே உரிமமின்றி செயல்பட்ட நெல்லை நாட்டாமை உணவகத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். திருமழிசையில் செயல்பட்டு வந்த இந்த உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை நடத்தி அதன் உரிமையாளருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி அருகே இன்ஸ்டாகிராம் காதலிக்காக நகைப்பறிப்பில் ஈடுபட்ட பொறியியல் பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருவட்டார் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ஆனந்த் என்பவர் முருங்கவிளை பகுதியில் வீட்டின் கழிவறையில் மயங்கி கிடந்த மூதாட்டியிடமிருந்து 11 சவரன் நகைகளை பறித்து சென்றதாக போலீசில் பிடிபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முத்துக்கனி என்ற அந்த முதியவர் வீட்டின் அருகே வசித்து வந்த சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2022 கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொழில் கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வடக்கிப்பாளையத்தைச் சேர்ந்த ரூபினி பிரியா, மல்லிகா ஆகியோர் கடன் வாங்கி தருவதாக கூறி தலா 7000 முதல் 31000 வரை வாங்கிவிட்டு கம்பி நீட்டியதாக புகார் எழுந்திருக்கிறது. கடலூர்
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கொத்தனார் வேலைக்கு சென்று மாயமான நபர் அதே பகுதியில் உள்ள குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டியம்பாளையத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் கொத்தனார் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பாத நிலையில் அவரது சடலம் 3 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனது பெயரில் நடந்த மோசடிக்கு நீதி வேண்டும் என பயனாளி கோரிக்கை விடுத்துள்ளார். நாச்சியார்பேட்டை சேர்ந்த சவுந்தரராஜன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வீடு கேட்டு விண்ணப்பிக்க வந்தபோது ஏற்கனவே வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 4 தவணை தொகைகளும் முழுமையாக வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த காரை மக்கள் அனைவரும் சேர்ந்து அல்லைக்காக தூக்கி நகர்த்திய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அரசு பேருந்து ஒன்று நீண்ட நேரமாக ஹாரன் அடித்து பார்த்தும் ஓட்டுநர் காரை எடுக்க வராததால் காரை மக்களை சேர்ந்து நகர்த்தி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் மது போதையில் ஓட்டுநர் ஓட்டி சென்ற பிக்கப் வாகனம் சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. செண்பகனூர் செல்லும் வழியில் உள்ள பாலம் சேதமடைந்ததால் மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் வளைவில் திரும்பிய போது வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இறங்கியது. மதுரை சமயநல்லூர் அருகே ஆண் நண்பரின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொல்ல முயன்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். வண்டியூரைச் சேர்ந்த அரவிந்த் சரத்தும் கொத்தனார் மணிகண்டன் மனைவி பூபதியும் தகாத உறவால் அதலை கிராமத்தில் தனியாக வீடு எடுத்து தங்கி இருந்தனர். இந்த சூழலில் பூபதிக்கு வேறு ஒருவரோடு தொடர்பு ஏற்பட்டதை அரவிந்த் சரத் கண்டித்ததால் தலையில் கல்லை தூக்கி போட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மீன் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் உயிரிழந்தனர். சாயல்குடி கமுதி சாலையில் வேட கரிசல் குளம் பேருந்து நிறுத்தம் அருகே நேரிட்ட விபத்தில் மறவர் கரிசல் குளத்தைச் சேர்ந்த மாட்டு வண்டி ஓட்டுநர் மயில், வெள்ளம்பல் கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டி ஆகியோர் உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் அனுமதியின்றி கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழுவினரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முற்றிலுமாக கைவிடக் கோரி திட்ட எதிர்ப்பு குழுவினர் வேன் பிரச்சார பயணத்திற்கு அனுமதி கோரி போலீசில் மனு அளித்தனர். ஆனால் போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஆம்னி சொகுசு பேருந்தில் 3 கிலோ தங்கம் கொள்ளை போன வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் இருந்து புதுச்சேரி சென்ற பேருந்தில் சங்கர் என்ற நகைப்பட்டறை ஊழியர் கொண்டு வந்த தங்கம் மாயமானது. இது தொடர்பாக மெரிஜா, பாலசுப்ரமணியன் ஆகியோரை போலீசார் கைது செய்து தங்கத்தை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே கணவரை தேடிச் சென்ற பெண்ணை காட்டுப்பகுதியில் வைத்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்ற செங்காந்தங்குடியைச் சேர்ந்த சோலையை தேடி அவரது மனைவி இந்திரா சென்றிருக்கிறார். அப்போது சரவணன், பாண்டி ஆகியோர் சேர்ந்து இந்திராவை கொலை செய்தனர். இதில் பாண்டி இறந்து விட்டார். சென்னை அயனாவரத்தில் வீடு புகுந்து கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை வெட்டிய 3 போலீசார் கைது செய்தனர். வீராசாமி தெருவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அருள்மொழிவர்மன் வீட்டில் அவரது நண்பர்கள் அபினேஷ், அப்துல்லா ஆகியோர் இருந்தபோது 4 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நண்பர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கத்திக்குத்து சம்பவம் அரங்கேறியதால் பதற்றமான சூழல் உண்டானது. புதுப்பட்டியில் மது அருந்திவிட்டு வந்தபோது வாக்குவாதம் ஏற்பட்டதில் சத்யா என்பவர் இம்ரானை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினார். தென்காசி நகராட்சியில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சென்று அதிகாரிகள் சீல் வைத்தனர். நகராட்சியின் முன் அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டப்பட்டிருந்த அந்த கட்டடங்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் சீல் வைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கும்பகோணத்திற்கு பைக்கில் ஜெயக்குமார், சிவகாமி ஆகியோர் வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் பலமாக மோதியது. இதில் சிவகாமி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். ஜெயக்குமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிமன்யு, நாகஜோதிகா தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை கடந்த 16ஆம் தேதி இறந்த விவகாரத்தில் அலட்சியமாக நடந்து கொண்டதாக கூறி செவிலியர்கள் சசிகலா மற்றும் கலையரசியை உறவினர்கள் தாக்கியதாக தெரிகிறது. மிதவை கப்பலில் விஷவாயு தாக்கி பலியானவர்களின் குடும்பத்தினர் இழப்பீட்டுத் தொகை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த 3 குடும்பங்களுக்கும் தலா 4 கோடி ரூபாய் தந்தால் மட்டுமே உடலை பெறுவோம் என கூறி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் யானையின் ஓவியத்தை கண்டு காட்டு யானை மிரண்டது தொடர்பான வீடியோ வெளியாகி நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதுமலை செல்லக்கூடிய சாலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதை எச்சரிக்கும் வகையில் அங்குள்ள சுவரில் யானை ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த வழியாக நடந்து சென்ற காட்டு யானை திடீரென அந்த ஓவியத்தை கண்டு மிரண்டது. திருத்தணி அருகே அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 5 மாணவிகளுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கஜலட்சுமிபுரம் தொடக்கப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்ட 5 மாணவிகளுக்கு மட்டும் திடீர் வயிற்று வலி ஏற்பட்டதால் அவர்களை தலைமை ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதித்தார். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 2 பெண்கள் உட்பட 6 போலி டாக்டர்களை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் கேவி குப்பம் பேரணாம்பட்டு பகுதிகளில் போலீசாரோடு சேர்ந்து மருத்துவ குழுவினர் சோதனையில் ஈடுபட்ட போது வெள்ளியப்பன், துக்காராமன், ஜோதிபிரியா, ரேவதி, செல்வராஜ், பாபு ஆகியோர் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தது தெரிய வந்தது. வேலூரில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக மாநகராட்சி உதவி ஆணையரை முற்றுகையிட்டு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழைய மீன் மார்க்கெட்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான 150 திறந்தவெளி மேடை கடைகள் உள்ளன. இந்த கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்கும் முறை தொடர்பாக இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் சாலையில் முந்தி செல்வது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் நடு ரோட்டில் இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கடா பகுதியைச் சேர்ந்த ஹரி கோவிந்தன் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் பைக்கில் வந்த இருவர் முந்தி செல்ல முற்பட்டதால் மோதல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட கேரள கஞ்சா இலங்கையின் கிளிநொச்சியில் பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரம் பகுதியில் உள்ள பாழடைந்த வீட்டின் செப்டிக் டேங்கிற்குள் வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ கஞ்சாவை இலங்கை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னணியில் இருப்பவர்கள் பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யுக்ரைனுடனான போரை நிறுத்தாமல் ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னை ஏமாற்றிவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புலம்பியுள்ளார். இங்கிலாந்தில் அந்நாட்டு பிரதமருடன் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இந்த போரில் யுக்ரைன் வீரர்களை விட ரஷ்ய வீரர்களே அதிக விகிதத்தில் கொல்லப்படுவதாக தெரிவித்தார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருவதை நிறுத்தாததால் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து மக்கள் கடுமையாக அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளால் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கரிபியன் தீவான லா ஆர்ச்சிலாவில் 3 நாட்கள் ராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ளதாக வெனிசுலா தெரிவித்துள்ளது. ஆயுதமேந்திய ட்ரோன்கள், கண்காணிப்பு ட்ரோன்கள், நீர்மூழ்கி கப்பல் ட்ரோன்கள் கொண்ட வான் பாதுகாப்பு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜப்பானில் பிராந்திய கட்சிக்கு தலைவராக பென்குயின் என்ற பெயர் கொண்ட ஏஐ நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டில் பாத் டு ரீபர்த் என்ற பெயர் கொண்ட பிராந்திய கட்சி சமீபத்தில் அந்நாட்டு பார்லிமெண்ட் மேல் சபைக்கு நடந்த தேர்தலில் போட்டியிட்டது. அதில் போட்டியிட்ட 10 இடங்களிலும் தோல்வியையே தழுவியது. தொடர் தோல்வி காரணமாக கட்சி தலைவராக இருந்த இசிமுரு தலைவர் பதவியில் இருந்து விலகினார். காசா மக்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தானின் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கராச்சி நகரில் குவிந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெண்கள் போரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அத்தோடு பிஞ்சு குழந்தைகள் இரக்கமின்றி கொல்லப்படுவதை எடுத்துரைக்கும் விதமாக துணியால் மூடப்பட்ட பொம்மைகளை கையில் ஏந்தி முழக்கமிட்டனர். தனுஷின் இட்லி கடை திரைப்படத்தின் ட்ரெய்லரை வரும் 20ஆம் தேதி வெளியிடப் போவதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. தனுஷ் இயக்கத்தில் 4வது படமாக இட்லி கடை உருவாகி இருக்கிறது. இது தனுஷ் நடிக்கும் 52வது திரைப்படமாகும். தனுஷ் இயக்கி நடிக்கும் இத்திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். அக்டோபர் 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறது. நந்தா கிஷோர் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த விரிஷபா படத்தின் டீசர் வெளியானது. இதில் ரோஷன் மேக்கா, ஸ்ரீகாந்த் மேக்கா, ராகினி திவேதி, நேகா சக்சேனா, சக்ரா எஸ்கான் உட்பட பலர் நடித்துள்ளனர். சாம் சிஎஸ் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படம் அக்டோபர் 16ஆம் தேதி வெளியாக உள்ளது. நரசிம்ம அவதாரத்தை மையமாக கொண்டு திரையரங்கில் வெளியாகி வரவேற்பை பெற்ற மகா அவதார் நரசிம்மா என்ற அனிமேஷன் திரைப்படம் இன்று நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகிறது. இந்த அனிமேஷன் படத்தை அஸ்வின் குமார் இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். அனிமேஷனில் வரும் காட்சிகள் உலக தரத்தில் இருப்பதாக சினிமா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர்.
2001ஆம் ஆண்டு விஜய் ஜோதிகா நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற குஷி திரைப்படம் வரும் 25ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட உள்ள நிலையில் ரீரிலீஸ் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. எஸ்.ஜே. சூர்யாவின் இயக்கத்தில் தேனிசை தென்றல் தேவாவின் துள்ளலான இசையில் வரவேற்பை பெற்ற குஷி திரைப்படத்தை மீண்டும் திரையில் காண ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். சதுரங்க வேட்டை நடிகர் நட்டி நடித்துள்ள ரைட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் இயக்கியுள்ள இந்த படத்தில் நட்டி நட்ராஜ், அருண் பாண்டியன் இணைந்து நடித்துள்ளனர். நீதிமன்ற களத்தை கொண்டுள்ள இந்த படம் வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் சுற்றில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி பெற்றது. அபுதாபியில் நேற்றிரவு நடந்த பி பிரிவின் கடைசி லீகில் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டிற்கு 169 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து விளையாடிய இலங்கை அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டிற்கு 171 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை தொடரின் லீக் சுற்று போட்டியில் இன்று இந்தியா ஓமன் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. அபுதாபியில் இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகின்றது. லீக் சுற்றுகள் இன்றுடன் முடிவடையும் நிலையில் வரும் சனிக்கிழமை முதல் சூப்பர் 4 சுற்று தொடங்குகின்றது. இந்த நிலையில் ஏ பிரிவில் இருந்து எதிர்பார்த்தபடி இந்தியா முதலிடத்தில் இருந்தும் பாகிஸ்தான் 2வது இடத்தில் இருந்தும் தகுதி பெற்றிருக்கிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் அணி வெற்றி பெற்றது. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் 45-41 என்ற புள்ளி கணக்கில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தியது. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெற்ற மற்றொரு போட்டியில் 40-22 என்ற புள்ளி கணக்கில் புனே அணி மும்பை அணியை வீழ்த்தியது. ப்ரோ கபடி தொடரில் இன்று 2 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இரவு 8 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் முதல் போட்டியில் புனே, ஹரியானா அணிகள் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் தமிழ் தலைவாஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. டோக்கியோவில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பதக்க வாய்ப்பை இழந்தார். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற 6 பேர் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் 84.03 மீட்டர் ஈட்டி தூரம் எறிந்து 8ஆம் இடம் பிடித்து நீரஜ் சோப்ரா பதக்க வாய்ப்பை இழந்தார். இருப்பினும் இந்தியாவின் சச்சின் யாதவ் மட்டும் 4ஆம் இடத்திலிருந்து பதக்க வாய்ப்பில் நீடிக்கிறார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்டிம் பங்கால் வெண்கல பதக்கம் வென்றார். குரேஷியாவில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அன்டிம் பங்கால் ஸ்வீடன் வீராங்கனையை எதிர்கொண்டார். அந்த போட்டியில் இந்தியாவின் வீராங்கனை 9-1 என்ற கணக்கில் வென்று வெண்கலத்தை தட்டி சென்றார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவில் திருவிழாவில் வேடமணிந்த பக்தர்கள் ஊர்வலத்துடன் முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெற்றது. செங்கப்படை கிராமத்தின் காவல் தெய்வமான அழகுவள்ளி அம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா நடைபெற்று வந்தது. நிறைவு நாளான நேற்று பெண்கள் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்று வழிபட்டனர்.